அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் எந்த விதமான ஒரு அழுக்காவது எஞ்சி நிற்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள்லாம் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 முறை குளிப்பதனால் எந்த விதமான ஒரு அழுக்கும் எங்களிடத்தில் எஞ்சி நிற்காது என்பதாக சஹாபாக்கள்லாம் கூறினார்கள். அதற்கு திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் 5 முறை குளிப்பதன் மூலமாக உங்களிடத்தில் எந்த விதமான ஒரு அழுக்கும் எஞ்சி நிற்காதோ, அதுபோல தான் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 முறை தொழுவதன் மூலமாக உங்களிடத்தில் எந்த விதமான ஒரு பாவமும், எந்த விதமான நீங்கள் செய்த எந்த விதமான தீங்கும் எஞ்சி நிற்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொந்தங்களே, ஒரு நாளைக்கு நாம் 5 முறை குளிப்பதன் மூலமாக எவ்வளவு சுத்தத்தை நாம் அடைகின்றோமோ, அதுபோல ஒரு நாளைக்கு நாம் 5 முறை தொழுவதன் மூலமாக பல்வேறு விதமான பாவங்களிலும் நம்மை அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கின்றான். இது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறைப்படி நாம் வாழ்வதன் மூலமாக அவர்களுடன் நாளைக்கு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை, ஒரு அந்தஸ்தை நாளை அல்லாஹ் தஆலா நமக்கு கபூல் செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.